ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே யமுனாவே இப்படி பேசிட்டு போகிறாளே, எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. என்னடி நீ பேசுடின்னு சொன்னதுனால ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு விஜய்க்கு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்துட்டு அவங்களால ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுறாரு. பேசிட்டு 2 செகண்டில் அதை நினச்சி பொம்மி அழுகுறாங்க காவேரி. என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நினைக்க மாட்டாரா, நம்மளை அவ்வளோதானா, நம்மளை கை கழுவி விட்டாரா அப்படின்னு காவேரி அழுகுறாங்க. பால் பொங்குறது கூட தெரியாமல். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அவங்க 2 நாளாக சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் தலை கோதி அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டேம்மா, வேணாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி இருக்கிற, உன்னையே இப்படி வருத்திக்கிறியடி, தேவையாடி அப்படின்னு வீட்டில் எல்லாரும் சுற்றி வந்து உட்கார வச்சுட்டு ஒரு துக்க செய்தி மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு அவளை போட்டு படுத்து அடியடி விடுங்கடி, அதெல்லாம் பேரன் நல்லவன், அவன் அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டான் அப்படின்னு அப்பத்தான் சொல்லுது. அப்பத்தான் நினைக்குது, நான் என்னதான் உங்களுக்குலாம் தைரியம் சொன்னாலும் என் மனசுக்குள்ள என்னமோ உதறல் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் கங்காவும், நீ கவலைப்படாத காவேரி, உன் விஜய் உன்னை விட்டு போக மாட்டார் தான், ஆனாலும் உன் கண்ணு முன்னாடி அந்த பிள்ளையோட திரியிறது எங்களுக்கு மனசெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் விஜய் ப்ரோ ரொம்ப நல்லவர், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் கடைக்கு போகிறாங்க. இங்கே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கடையில் உட்கார வச்சுட்டுக்கல நிவின் அங்கே போயிடுறாங்க. என்ன குமரன் அண்ணா என்னென்ன ஆச்சு, இந்த மாதிரி விஜய் கூட்டியாந்து வச்சான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கல, அதை ஏன் கேட்குற, ரொம்ப காவேரி கவலையிலே திரியிறா, பாவமாக இருக்கு பார்க்கவே அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி இந்த விஜய் இப்படி பண்ணுறான்னு புரியவே இல்லை. அடுத்தவங்க வாழ்க்கையில் மட்டும் ஈஸியாக மூக்க நுழைச்சி பேசுகிறாரே, இப்போ இவர் வாழ்க்கையை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நொந்து போயிட்டு மனசே நோகுதுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களால நிற்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா தொடர்ந்து 2 நாளாக சாப்பிடவே இல்லையா, அதை ஏன்னு கூட கேட்காம கட்டின புருஷன் வேறுத்துறாரா, அதுவும் காதல் புருஷன், அப்படியே உசுரா இருக்கண்டி பொக்கிசண்டி அப்படின்னு சொன்ன கணவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் திர்றாரு. வெண்ணிலாவோடு போயிட்டாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை கழட்டி விட்டு வெண்ணிலாவோட போனது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே அழுதுகிட்டே அப்படியே மயங்கி விழுந்து அப்படியே கிடக்குறாங்க. ஜுரம் கொளுத்துது. இங்கே பார்த்தா அப்படியே தாத்தா பார்க்குறாரு, என்ன காவேரி அவள் பாட்டுக்கு போனால் சாப்பிடல வைக்கல, என்ன கல்யாணி அப்படிங்கல, சரி விடுங்க, அவளுக்கு ஏதோ மனசு சரியில்லை, வருவா வந்து சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க, என்னப்பா போன காரியம் என்னாச்சு, நீ என்ன அந்த பிள்ளைக்கு சரி பண்ணிட்டியா அப்படின்னு. டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன் தாத்தா, இப்போ பரவாயில்ல, ஆனால் பழைய நினைவுகளை சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டாங்க, நான் பழைய ஞாபகம் நான் தான் நினைவுபடுத்தணுமா தாத்தா அப்படிங்கிறாங்க. சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ஏன் தாத்தா என்னாச்சு அப்படிங்கிறாரு. இல்லைப்பா உங்க காவேரி ரொம்ப மனசு சரியில்லாமே தெரியுறா, ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா. என்ன தாத்தா சாப்பிடலையா, ஆமாடா, நீ என்ன அவளை சாப்பிட வச்சியா பண்ணியா, வந்ததுலேருந்து வெண்ணிலாவே தான் நீ நினச்சிட்டு இருக்க, வெண்ணிலா பின்னாடியே தான் கொடுக்கும் மாதிரி தெரியுற, இப்போ பாரு என்ன நினச்சிட்டு இருக்கா பாரு காவேரி, நீ எதுவுமே நினைக்கல, அந்த பிள்ளை பின்னாடியே கொடுக்க பிடிச்சி தெரிஞ்சா என்னடா அர்த்தம் அப்படிங்கல. இல்லை தாத்தா இதை முடிஞ்சிருந்தாத்தா, நான் வந்துடுறேன் தாத்தா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. காவேரிட்ட ஃபோனை கொடுக்குறதா, எங்கே கொடுக்குது அப்படிங்கல, அவள் தூங்கிக்கிட்டு இருப்பா, இல்லை போய் கொடுங்க, நான் 2 வார்த்தை பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவள் எனக்கு அடித்தா அப்போதைக்கு நான் பேச முடியல அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் போய் தாத்தா போகிறாரு, மெல்ல போயிட்டு போய் எழுப்புறாங்க. உள்ளுக்கு போய் பார்க்குறாரு, காவேரின்னு கூப்பிட்றாங்களா, ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை. காவேரி அப்படின்னு அப்புறம் சத்தமாக எழுப்புறாரு. என்னம்மாச்சு காவேரிங்கிறாங்க. அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. ஜுரம் கொளுத்துது, நெருப்பாக அடிக்குது. ஐயோ என்னம்மாச்சு அப்படிங்கல. தாத்தா என்ன அப்படிங்கல. போடா நீனும் நல்லா வருதுடா என் வாயில், இன்னைக்கு பாரு என் பிள்ளை எப்படி கிடக்குறான்னு. ஐயோ என்னடா மயங்கி போய் கிடக்குறா, முழிக்கவே மாட்டேங்கிறா, ஜுரம் கொளுத்துதுடா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லி தாத்தா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அப்படியே காவேரி கல்யாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிடுறாருங்க. பேத்தியை தூக்கிட்டு வர்றாரு வேகமாக. கல்யாணி வா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா வந்துடுறாங்க. சத்தத்தை கேட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓவராக கத்துறாங்களே. ராகினி பார்க்குறாங்க, என்ன ரேவக்கில் புட்டுக்கிட்டாலா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப அப்படியே சிரிக்கிற மாதிரி நிற்கிறாங்களா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சு ஈவி இறக்கம் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தர் முடியாமல் கிடக்கல இப்படி கொக்கரிப்பா ஓடுறி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பண்ணது அவங்கவுங்களுக்கு, வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா என்ன பண்ணுறாங்க, கார் வேற விஜய் எடுத்துகிட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு காருக்கு புக் பண்ணுறாங்க. உடனே வேகமாக வந்தோடனே ஏற்றிக்கிறாங்க. கங்கா ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் குமரனுக்கு கால் பண்ணுறாங்க, எங்கே இந்த மாதிரி முடியலைங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படிங்கல. அங்கே குமரன் என்ன பண்ணுறாங்க, என்னது காவேரிக்கு முடியலையா, சீரியஸாக மயங்கி விழுந்துட்டாளா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பல. அண்ணே நானும் வரேனே அப்படிங்கிறாங்களா. பழைய மாதிரி நிவின் பழைய காதலனை மட்டும் இருந்தால் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அதே நினைப்பில் தான் குமரன், இல்லை நீ வந்தால் பிரச்சனை, ஐயோ நீ இப்போ இந்த வீட்டு மருமே இல்லை, நீ வரலாம், தங்கச்சி பிரச்சனை தானே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிராரு பார்த்துட்டு காவேரியை பார்த்துட்டு என்னாச்சு டாக்டருங்க இல்லை பார்த்தா அந்த பிள்ளை சாப்பிடாம இருக்குங்க, அதனால தாங்க அப்படி முடியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபீவர் இருக்குது, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊசியை போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரம் கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லை, அது சாதாரணது தான் அப்படிங்கிறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதி அப்போ தான் பெருமிச்சு விட்றாங்க. இங்கே விஜய் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. காவேரி ஃபோன் அங்கே கிடக்கா. தாத்தா ஃபோனுக்கு மறுபடியும் அடிக்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கல. எங்கே தாத்தா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு அறகுறையாக சொல்லிட்டு போயிட்டீங்க
அப்படின்னு விஜய் கேட்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேகமாக வராரு. இங்கே வெண்ணிலாவோடைய வந்த கையோட, தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பரிதவிப்பாக ஓடி வர, இங்கே கங்கா இருந்துட்டு நில்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உங்கள் பொண்டாட்டி மேலே நினப்பு வருதா அப்படின்னு கத்துறாங்க. என்ன கங்கா என்ன சொல்கிறீங்க, என் பொண்டாட்டி நினப்பு வராமல் வேற யாருக்கு? உங்கள் நினப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு தான் தெரியுமே நல்லா அப்படின்னு வெண்ணிலா பார்க்குறாங்க. வெண்ணிலா அப்படியே பேந்த முழிக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் பேச நேரம் இல்லை, என் காவேரி பார்க்க விடுங்க அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏன் பொண்டாட்டி பார்க்குறதுக்கு ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கல, அவளுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, பேசாமல் நீ நில்லுங்க அப்படிங்கிற. தாத்தா வந்துடுறாரு. கங்கா கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, என் காவேரி பார்க்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? 2 நாள் ஏதாவது கண்டுக்கிட்டாரா? அவர் வாட்டுக்கு தெரியுறாரு. என்னமோ முன்னாள் காதலி இன்னாள் காதலி, எந்த ஊருங்க நியாயம்? ஒரு பொண்டாட்டி புருஷன் இருக்கையில் தன்னோட எக்ஸை கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு தெரிஞ்சா யாரால அங்கே தாங்க முடியும்? அவளை கண்டு ஏதோ உயிரோட நடமாடிட்டு இருக்கான். நானாக இருந்தேன்னு வைங்களேன், என்னானாலும் பரவாயில்ல, அவன் எப்பேற்பட்ட புருஷனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு என்னமாவது பண்ணி விட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இல்லைன்னா கம்பி என்ன வச்சுருப்பேன் ஃபோன் பண்ணிவிட்டு. எனக்கு சொல்ல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்த. என்ன கங்கா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? குமரன் ப்ரோ என்ன உங்கள் ஒய்ஃபு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கல. கங்கா நீ பேசாமல் இரு, அதெல்லாம் விஜய் ப்ரோ அப்படிலாம் இல்லை, அது பொண்ணுன்னு பாவம், நம்மளை நம்பி காவேரி தானே கூட்டி வந்தா, அதனால அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதை போய் நீ தப்பாக நினைக்கலாமா? காவேரிக்கு தான் நம்மளாம் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் ப்ரோ நீங்கள் தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிவின் உடனே வராரு. என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா வச்சு செய்கிறீங்க, முன்னாள் காதலி கூட நல்லா ஜாலியாக சுற்றிடுறீங்க, தான் இந்நாள் பொண்டாட்டியே கைவிட்டுட்டீங்க அப்படிங்கல. இங்கே பாருங்கள், நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், நான் இப்போ என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு ஆசையாக ஆவலாக ஓடி வந்திருக்கேன். ஓ இப்போ தான் தெரியுதா பொண்டாட்டியோட நினப்பு அப்படின்னு நிவின் கேட்க, நீ எல்லாம் எதுக்கு எங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசல. இங்கே பாருங்கள் ப்ரோ, நீங்கள் பேசாமல் வாயை மூடுங்க அப்படின்னு நிவின் பேச ஆரம்பிக்கிறாரு. குமரன் இருந்துட்டு ப்ரோ அப்படின்னு 2 பக்கட்டும் சமாதானப்படுத்துறாரு. எல்லா பக்கட்டுமே யாரும் எந்த பக்கட்டும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல நல்ல மனசு உள்ளது நம்ம குமரன் தாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமாதானப்படுத்துறாரு. எங்கிட்ட நிவின், ஐயோ நிவின் சும்மா இரு ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் காவேரிக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் இந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கிறது காரணமே இந்த ப்ரோன்னு சொல்கிறீங்களே, இவர் தானே, இந்த விஜய் தானே அப்படின்னு நிவின் கத்த. இங்கே பாருங்கள் நிவின், நீங்கள் யமனோட வீட்டுக்காரங்கிறக்காக பொறுமையாக நின்றுட்டுருக்கேன், இல்லைன்னா இங்கே வேறு நடக்கிறதே அப்படிங்கிறாங்க. என்ன வேறு நடக்கிறதே? ஓ நான் காவேரி எங்கள் ஊருக்காரி பழகினவ, அவளுக்காண்டி நாங்கள் கேட்கக்கூடாதா? அப்போ நீங்கள் மட்டும் முன்னாள் காதலின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்களே, இது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறாங்களா? அப்படியே நினைக்கிறாரு உறைஞ்சு போய். இங்கே பாரு, அவளுக்கு மனநிலை சரியில்லை, அதுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ மெண்டலாகி தன்னை மறந்து இருந்தால் தான் மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்குவீங்க, இப்போ உயிரோடு வச்சு அவளை மனநிலை சரியில்லாமல் பண்ணிட்டீங்களே காவேரியை, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஒன்றுமே பேச முடியல. என் நேரம் அவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னு நிவின் ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்டாட்டி தான் காவேரி இல்லாமல் ஒரு நிமிஷம் இல்லை, என்னையா நினச்சிட்டு இருக்க? அக்ரிமெண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கெல்லாம் என் பொண்டாட்டி தர முடியாது, என் பொண்டாட்டி நானும் என் உயிரியா அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு? அந்த உயிரை கயிறாக நினச்சி தூக்கி போட்டீங்களா அப்படிங்கல. அன்னைக்கு சொன்னதான் என்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு விஜய் கத்துறாரு. இன்றைக்கி என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், என் பொண்டாட்டி தான் எல்லாமே, என் பொண்டாட்டி இல்லைன்னா என் காவேரி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை, காவேரி இல்லை விட்டுட்டு நீ எவன்டா சொன்னது, யாரா சொன்னது சொல்லிங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கங்கா ஆடி போகிறாரு. ஐயோ அப்படின்ட்டு, நல்ல வேலை நம்மளுக்கு கொடுக்குறத இங்கே கொடுத்து கழட்டுறாரோ அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், யாருக்கும் என்னை கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் இல்லை, என் பொண்டாட்டி காவேரி தவிர. காவேரி கூட்டி வந்தனால தான் அவளுமே இங்கே இருக்கிறா தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுகிறீங்க, விடுங்க ப்ரோ அப்படின்னு குமரன் சொல்ல. பின்ன என்ன ப்ரோ, இவங்க எல்லாம் யாருமே புரிஞ்சுக்கல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் என் காவேரி தான் எனக்கு முக்கியங்கிறது, அதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது ப்ரோ, நீங்கள் காவேரி விட மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு உள்ளர போகிறாங்க. அப்படியே காவேரி கண்ணை முழிக்கிறாங்க. பார்த்துட்டு காவேரின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு அப்படிங்கல. இவர் என்னம்மா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு சொல்லி தலையை தொட்டோன்னே காவேரி அப்படியே மில்ட்டாயிடுறாங்க. தாங்க புருஷன் முன்னாடி சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்படியே என் புருஷனை போல் உண்டான்ட்டு, கங்காக்கா பாத்தியாக்கா என் புருஷன் என்னை தேடி வந்துட்டாரு, நான் தான் சொன்னேன்ல விஜய் என்னை விட்டு போக மாட்டாருன்னு. அடிப்பாவி பொங்கி அழுதியடி காவேரி மாதிரியே, இப்போ காவேரி 6 மாதிரி பொங்குனா இப்போ என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கங்கா கேட்க. எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க கங்கா. அதுக்கப்புறம் சாரி காவேரி, நான் உன்னை தப்பாக மிஸ் பண்ணிட்டேன், உன்னை நான் தப்பாக நான் நடந்துக்கிட்டதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. ஐயோ பரவாயில்ல விஜய், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரிஞ்சு தானே கூட்டிகிட்டு வந்தேன், நான் அவங்க மேலே உள்ள நம்பிக்கைலாம் கூட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற விஜய் பார்க்குறாங்க. ஆமாம் இவங்க எல்லாம் என்ன வேணாலும் எனக்காக திட்டலாம் வைக்கலாம், ஆனால் என் புருஷன் என்னை தவிர எந்த பொண்ணையும் நினைக்க கூட மாட்டார், ஏன் எந்த ஒரு எதையுமே நினைக்க மாட்டார், அவரை கூட உங்களை கூட நீங்கள் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுனால தான் வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற. டக்குன்னு இறுக்கி அணைச்சிக்கிறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. என் மேலே நீ இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆமாங்க அதனால தான் நான் வந்தேன். அப்புறம் ஏன்டா 2 நாள் சாப்பிட அழுகலை, இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு நீங்கள் சும்மா இது டெம்பரவரி மாதிரி ஒரு இயக்கம்
செல்லம் தான் இப்படியே திரியிறாரே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருந்தேன். மற்றபடி நீங்கள் என்னை விட்டுட்டு அவள் தான் முக்கியம்னு போகிறீங்க, அந்த தாட்டு என் மனசில் கொஞ்சம் கூட இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க காவேரி. கேட்டுக்கிட்டீங்களாயா, கேட்டுக்கிட்டீங்களா எல்லாரும்? போதுமா, என் பொண்டாட்டி சொல்லிட்டா, போதுமா போதுமா அப்படின்னு சுண்டி விட்டு சொல்கிறாரு. அதுதான் என் காவேரி, இதுதான் எந்த பொண்ணுமே செய்யாது நினைக்காதது என் பொண்டாட்டி செஞ்சால் அதே மாதிரி எந்த பொண்ணு மனசில் இந்த மாதிரி நினப்பு வந்திருக்காது. கங்கா, நீங்கள் சொன்னீங்களே நான் நான் ஆஞ்சு விடுவேன், ஜெயிலில் வச்சிருவேன்னு, அது மாதிரி நீங்கள், இதுதான் நீங்கள், அதான் என் காவேரி. காவேரி அப்படிப்பட்ட பொண்ணே இல்லை, அதனால தான் என்னை உயிரே கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையில் கரடு முரடா இதோ இந்த வெண்ணில என்னை கலட்டி விட்டு போனாதான் அந்த அளவுக்கு நான் இப்படி வாழ்வா சாவான்னு இருந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி பாலைவனம் இருந்ததை சோலைவனம் ஆக்கி, ஏன் கல்யாணம் பண்ண புதுசில் நீவின்ட்ட கூட ஒப்படைக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தவன் நாளாக நாளாக இந்த பாறையை அசைச்சு செல்லம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இன்னைக்கு அவள் வசப்படுத்தி அவளோட கற்ப கிரகத்துக்குள்ள நான் இருக்கிறேன், உட்காந்துருக்கிறேன், கோயிலாக சாமியாகி அந்த அளவுக்கு மாற்றிருக்கானா அவளோட இந்த நல்ல குணம், அந்த கேரக்டர் தான். இதுதான் என் காவேரி. இந்த காவேரி விட்டு நான் எப்படி போவேன், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. காவேரி கண் கலங்குறாங்க. எப்படியோ நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க நிவின். அதுக்கப்புறம் நிவினை பார்த்துட்டு, சாரி நிவின், நான் உங்களை கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், என்னதான் இருந்தாலும் நீங்களாம் விரும்பின பொண்ணுங்க தான், அது பொண்ணு தான், இருந்தாலும் பாசம் ஒரு ஊருக்காரங்க இருக்க தான் செய்யும், அது நல்லது தான். இப்போ வெண்ணிலாக்காக தவிக்கல இல்லையா, அதுக்கு பேர் காதல்னு சொல்ல முடியாது, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா தாத்தா அப்படிங்கிறாரு. என்னப்பா அப்படிங்கல, இதுக்கு வேற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை வச்சு பார்த்துக்கலாம் தாத்தா, என் காவேரி இந்தளவுக்கு நொந்து போவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவளை கஷ்டப்படுத்துகிற காரியம் எனக்கு எதுவுமே வேணாம். நான் கொடைக்கானல் வச்சு சொன்னது தான், உன்னை கஷ்டப்படுத்துறது எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் தாத்தா, என்னை வெண்ணிலா வச்சு வேறு இடத்துல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே தாத்தா பார்த்து விஜய் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு. சூப்பரா சூப்பரா, இதை தானே நான் அன்றைக்கி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுற தாத்தா, கொஞ்சம் எனக்கு பாசம் எனக்கு கண்ணை மறைச்சிருச்சு. நான் காதல்னு இப்பவும் சொல்ல மாட்டேன், பாசம் மட்டும்தான் அவன் மேலே வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி காவேரி தவிர அவளோட இதுக்கு ஆசையை விட நான் எனக்கு வேறு என்ன தாத்தா, அவள் மனசு நொந்து போயிருக்கா, அவளை நோக்கடிச்சிட்டு நான் ஏன் தாத்தா அப்படி பண்ணணும் அப்படிங்கல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, உடனே விஜய் இந்த காவேரி இருந்துட்டு அப்படிலாம் வேணாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வெண்ணிலா நம்ம வீட்டில் இருந்துக்கட்டும், நம்மளே பார்த்துக்கணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. ஏன் காவேரி அப்படிங்கிற. கங்கா பார்க்குறாங்க. ஏன்டி அப்படிங்கிறாங்களா. அக்கா நீ சும்மா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என் விஜயை பற்றி எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேன்ல, வெண்ணிலா பாவங்க்கா, நான் எப்படி கூட்டி வந்தேன்னா அவளை நல்லபடியாக குணமாற்றி அனுப்புறது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லணும். மறுபடியும் இழுத்து அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாருங்க. ஆளுக இருக்கிறத கூட பார்க்காம. பார்த்தா காவேரினால சந்தோஷம் தாங்களே. இப்போ கொடுக்குற முத்தம் காதலால், அன்பால், பாசத்தால் கொடுக்குறாருங்க. அப்படியே சும்மா ஒருத்தட்டுலேருந்து எல்லா இடத்தும் நச்சு நச்சுன்னு கொடுத்து முடிச்சிடுறாங்க. அவங்களால தாங்க முடியல. எல்லாரும் எஸ்ஐ விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் அங்கேருந்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் பண்ணால் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.